வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் பருப்பு சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் காய வச்சுட்டு 1 கப் கொள்ளு நல்லா வறுக்கணும். நம்ம 2-3 பருப்பு போடுறோம், அது எல்லாமே தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்துக்கணும். பருப்பில் வந்துட்டு நிறையா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் இந்த பருப்பு சட்னி அரைச்சி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி வறுத்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம், மிக்சிலே டேரெக்டாக போட்டு வச்சுக்கலாம், அது ஆறட்டும். ரெண்டாவதாக நம்ம கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப், நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த 1-2 பருப்பு இந்த மாதிரி லைட்டாக கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் அப்படி வறுத்துருக்குறேன். நீங்கள் லைட்டாக வறுக்கணுனாலும் வறுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் தனியா, அதையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. தனியா வறுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ 3 வறுத்துருக்குறோம், கொள்ளு, தனியா, அப்புறமா கடலைப்பருப்பு. இப்போ வந்து துவரம்பருப்பு போட்டுடலாம். துவரம்பருப்பு 1 கப் போட்டுடலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி இரும்பு கடாயின்னா சீக்கிரம் அடி பிடிக்காது, அதனால தான் நான் இரும்பு கடாயில் வச்சு வறுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் நல்லா வறுத்துடலாம். இது வந்துட்டு நம்ம தோசை, இட்லி, அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எல்லாம் மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இது கூட நம்ம இன்னும் மிளகா, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், அயான், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வாரத்தில் 2-3 டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது, நம்மளும் கூட சாப்பிட்லாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயப்பொடி, ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி, அதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதுவும். அப்புறம் 2-3-4 பல் வெள்ளைப்பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். ரொம்ப விழுதாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இப்போ தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிய வைங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கட்டியாக இருக்குன்னு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான பருப்பு சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.